பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாலஸ்தீனம் பிரச்சனையில் மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலின் நடவடிக்கைகளை காலனித்துவ திட்டம் என்று கண்டித்தும், ஆக்கிரமிப்பு நீடிக்கும் வரை பேச்சுவார்த்தைகளின் நியாயத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். துருக்கி ஜனாதிபதி ரிசேப் தாயிப் எர்டோகனுடன் ஒரு கூட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அன்வார், பாலஸ்தீன பிரதேசங்களை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் வரை பேச்சுவார்த்தைகள் பயனற்றதாகவே இருக்கும் என்று சுட்டிக்காட்டி, சர்வதேச சமூகம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க தயங்குவதையும் பாலஸ்தீனியர்களின் திட்டமிட்ட வெளியேற்றத்தையும் அன்வார் எடுத்துரைத்தார். இந்த பிரச்சினை அரசியலுக்கு அப்பால் அடிப்படை உரிமை வரை நீண்டுள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சனை அரசியல் மட்டுமல்ல, நிலம், வீடுகள் மற்றும் சொத்து பற்றியது. இங்கு இரண்டு முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. ஒன்று உடனடி மனிதாபிமான உதவி. ஆனால் இப்பிரச்சனைக்கு நீண்டகால நியாயமான தீர்வை நோக்கி நாம் பாடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். மலேசியா பாலஸ்தீன உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறது. மேலும் நெருக்கடியை தீர்க்க துருக்கி மற்றும் பிற சர்வதேச கூட்டாளிகளுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்றும் அவர் கூறினார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் நாடு கடந்த குற்றங்கள் அதிகரித்து வருவது தற்போதைய மியான்மர் நெருக்கடியால் ஏற்பட்டுள்ளதால் ஆசியான் உறுப்பு நாடுகள் அமைதி செயல்முறையை முன்னெடுப்பதற்கான தேவையை அதிகரித்துள்ளது என்று அதன் தலைவர்கள் தெரிவித்தனர். மலேசியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான், இந்த நெருக்கடி இனி மியான்மருக்கு உள்நாட்டு பிரச்சினை அல்ல என்று கூறினார். சீனா உட்பட பிராந்திய கூட்டத்திற்கு வெளியே உள்ள நாடுகள் இப்பிரச்சனையை தீர்ப்பதில் கை கொடுக்க வேண்டும் என்று தாய் வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் மியான்மர் ராணுவம் ஆங் சான் சூகி தலைமையிலான நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக லீக் அரசாங்கத்தை தூக்கி எறிந்தது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு அமைதியின்மை மனிதாபிமான நெருக்கடியாக மாறியது. ரோஹிங்கியாக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். இது பலரை நாடு கடந்த குற்றங்களில் ஈடுபட தள்ளி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜலான் டத்தாரான் செராஸ் ஆறு டத்தாரான் பெர்னியாகான் செராஸில் நேற்று இரவு ஒரு பட்டாசு கடை தீப்பிடித்து எரிந்ததில் 5 வாகனங்கள் எரிந்து நாசமாகின. சம்பவம் குறித்து இரவு 9:53 மணி அளவில் தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பட்டாசு கடை முழுவதுமாக தீயில் மூழ்கியது. தீ பரவி டொயோட்டா வெல்ஃபயர், பெரோடுவா பியசா மற்றும் புரோட்டான் சாகா உட்பட 5 வாகனங்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் எரிந்தன. எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் ஆயர் ஹித்தாமில் உள்ள ஒரு தளவாட கிடங்கு நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து மாலை 6:02 மணி அளவில் துறைக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் தெரிவித்தார். 929 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மரங்கள் மற்றும் துத்தநாகத்தால் ஆன ஒரு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. கிடங்கின் கட்டுமான பொருட்கள் காரணமாக தீ வேகமாக பரவியது. எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும், தீ விபத்துக்கான காரணம் மற்றும் இழப்புகள் கண்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கெடா மாநில உள்நாட்டு வாழ்க்கை செலவின துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 72,767 வெள்ளி மதிப்பிலான போலியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. லங்காவியில் அதிகமான சுற்றுப்பயணிகள் நடமாடும் இடங்களில் வணிகம் செய்யும் வணிகர்கள் போலி முத்திரைகளை கொண்டிருக்கும் பொருட்களை விற்பனை செய்வதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கெடா கேபிடிஎன் இயக்குனர் முகமது நிசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். வெளிநாட்டு நிறுவனங்களின் பிரபலமான முத்திரைகளை கொண்ட 2020 பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும், அதன் மதிப்பு 72,767 வெள்ளி என்றும் முகமது நிசாம் ஜமாலுடீன் கூறினார். பிரபல நிறுவனங்களின் முத்திரைகளை போலியாக தயாரித்து அதனை தரமான பொருட்கள் என வாடிக்கையாளர்களை நம்ப வைத்து விற்பனை செய்து வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மலேசிய கடல் எல்லைக்குள் ஊடுருவிய படகை கடல்சார் பாதுகாப்பு ஆணையமான மெரிடைம் அதிகாரிகள் சோதனையிட்டதில் 5 மியான்மர் ஆடவர்கள் பிடிபட்டனர். ஸ்லாங்கூர் புலாவ் தெங்கா கடல் பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 18 முதல் 42 வயதுடைய மியான்மர் நாட்டினர் தவறுதலாக மலேசிய எல்லைக்குள் நுழைந்ததாக தெரிவித்த நிலையில்
அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய வகையில் படகில் மலேசிய கொடிகள் பறக்க விடப்பட்டதாகவும் அவர்களிடம் மீன் பிடிப்பதற்கான ஆதாரங்களும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக சிலாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்புத்துறை இயக்குனர் அப்துல் முஹைமீன் முகமது சலே தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.